இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் அடுத்த வார ராசி பலனை பற்றி பார்த்துருவோம். முதல்ல அடுத்த வார ராசி பலனில் கடகராசி என்பவர்கள், சிம்மராசி என்பவர்கள், மேலும் கன்னிராசி என்பவர்களுக்கான அடுத்த வார ராசி பலனை பார்க்க போகிறோம். முதல்ல கடகராசி என்பவர்களை எடுத்துக்கிட்டால் இந்த நேரத்தில் விளையாட்டு போன்ற செயல்களில் நீங்கள் பங்கேற்பது உங்களை ஆரோக்கியமாக வச்சிருக்க உதவியாக இருக்கும். இருந்தாலும் விளையாடையில் நீங்கள் தொன்று தொட்டு தடுப்பு உபகரணங்களை அணியணும். குரு உங்கள் ராசியில் 11வது வீட்டில் சஞ்சாரம் செய்கிறாரு. இந்த வாரம் உங்கள் நிதி நிலைமை வலுப்படுத்தி பணம் சம்பாதிக்க விரும்பினா உங்களுக்காக வெற்றிக்கான மந்திரம் என்னென்னா, உங்களோட அசல் சிந்தனை கொண்டவங்க மேலும் அனுபவம் வாய்ந்தவர்களின் ஆலோசனையின் பேரில் மட்டுமே உங்கள் பணத்தை முதலீடு செய்யணும். அப்போ தான் உங்கள் பணத்தை பாதுகாப்பாக நீங்கள் வச்சுருக்க முடியும். இந்த வார குடும்ப விஷயங்களில் எழக்கூடிய அனைத்து வகையான பிரச்சனைகளை தீர்ப்பதிலும் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. அதனால் குடும்ப உறுப்பினர்களிடையே சகோதரத்துவம் அதிகரிக்கும். பல சூழ்நிலைகள் ஏற்படும். இந்த நேரத்தில் நீங்கள் வீட்டு வேலைகளில் பங்கேற்கவும் வீட்டில் உள்ள பெண்களுக்கு உதவவும் நீங்கள் முன்வருவீங்க. விலை கொடுத்தாவது அதை நிறைவேற்றுவீங்க. பணியிடத்தில் யாருக்கும் எந்த வாக்குறுதியும் கொடுக்க வேணாம். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏற்படும் ஏற்றத்தாழ்வுகள் காரணமாக நீங்கள் சில வேலைகளுக்கு பொறுப்பேற்க நேரிடலாம். ஆனால் அதை சரியான நேரத்தில் முடிக்க முடியாமல் போகலாம். நீங்கள் தேர்வு முடிவுகளுக்காக காத்திருந்தால் இந்த வாரம் உங்கள் காத்திருப்பு முடிவடையும். இந்த நேரம் உங்களுக்கு சில நல்ல செய்திகளை கொண்டு வந்து சேர்க்கும். குறிப்பாக படிப்புக்காக குடும்பங்களை விட்டு விலக நினைச்சிங்கன்னா மாணவர்களுக்கு இந்த நேரத்தில் பெற்றோர்களிடத்து ஊக்கத்தை பெற அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். பரிகாரம்னு பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை வயதானவர்களுக்கு தயிர் தானம் செய்கிறது ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். பணத்தை விட பாசம்தான் முக்கியம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மனதில் புதிய தெளிவு பிறக்கும். பல குழப்பங்கள் அகலும். இல்லத்தரசிகள் பழைய கடன்கள் திரும்பி செலுத்துவதில் முனைப்பாக இருப்பாங்க. உணவக லாட்ஜ் தொழிலில் இருந்தால் ஆபரண ஆடை வியாபாரிகள் பல நல்ல மாற்றங்களை எதிர்கொண்டு முன்னேற்ற பாதையில் நடைபோடுவீங்க. அரசு தனியார் உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா இதுவரை சந்தித்த தடைகள் விலகி பதவி உயர்வு பெறுவீங்க. ஷேர் மார்க்கெட் பிரிவில் இருந்தீங்கன்னா பங்குகளில் லாபம் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் துறையில் இருந்தீங்கன்னா பெருநகரங்களில் கட்டுமான திட்டங்களை தொடங்குவீங்க. பள்ளி கல்லூரி மாணவர்களாக இருந்தீங்கன்னா பொறுப்புகளை உணரும் காலகட்டம். பணிச்சுமை காரணமாக உடல் அசதி, மனதில் சோர்வு ஏற்படும். அதனால் உங்களுக்கு ஓய்வு மேலும் மருத்துவரை கண்டிப்பாக அணுகணும். ராகு காலங்களில் துர்க்கை அல்லது தாயாருக்கு குங்கும அர்ச்சனை செஞ்சால் நல்ல பலனை கொண்டு வந்து சேர்க்கும். 23ஆம் தேதி பார்த்திங்கன்னா கடகராசி அன்பர்களுக்கு எதிர்பாராத செய்திகள் பலன்கள் கிடைக்கும். மனம் திறந்து வாய்ப்புகளை ஏற்றுக்கிறங்க. 24ஆம் தேதி சாதகமான நாள். புதிய மனிதர்களை சந்தித்து அவங்களுடன் தொடர்பு ஏற்றி கொள்ளலாம். புதிய நண்பர்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு இது ஒரு நல்ல அனுபவமாக இருக்கும். 25ஆம் தேதி பெரும்பாலும் உங்களுக்கு சாதகமான நாள். நல்ல நண்பர்கள் மற்றும் உறவுகளை ஏற்படுத்தி கொள்ள உகந்த நாள். பொது நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வதன் மூலம் மகிழ்ச்சியும் திருப்தியும் அளிக்கும். 26ஆம் தேதி உங்களுக்கு சுமூகமான நாளாக இருக்கும். புத்துணர்ச்சியுடன் இருப்பதாக உணர்வீங்க. சுப காரியங்கள் பங்கு கொள்வீங்க. 27ஆம் தேதி மந்தமான நாள். குழப்பமான எண்ணங்கள் இருக்கும். அனுசரணையோடு நடந்துக்கிறணும். 28ஆம் தேதி ரொம்ப சிறப்பான நாளாக இருக்கும். இன்று உங்கள் செயல்களை சிறப்பாக திட்டம் போடணும். எந்த செயலையும் செய்வதற்கு முன்னாடி நல்லா யோசிக்கணும். முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்த்துங்க. எதற்கு உணர்ச்சி வசப்பட வேணாம். 29ஆம் தேதி பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கு நீங்கள் பொறுமையாக இருக்கணும். வதந்திகளை தவிர்த்துருங்க. யதார்த்த அணுகுமுறையை மேற்கொள்ளணும். இந்த வாரம் சிம்மராசி என்பவர்கள் உடலுக்கு சற்று ஓய்வு கொடுக்க வேண்டிய காலகட்டம். சமீப காலமாக ரொம்ப மன அழுத்தத்தில் இருப்பீங்க. ஓய்வெடுக்கிறது உங்கள் மன வாழ்க்கைக்கு நல்லது. புதிய செயல்பாடுகளும் பொழுதுபோக்கும் உங்களுக்கானவை. ஓய்வு எடுக்கல திருமணமானவர்கள் இந்த வார தொடக்கத்தில் இருந்து தங்கள் குழந்தைகளை சிறப்பு கவனம் செலுத்த அறிவுறுத்தப்படுறீங்க. உங்கள் ராசியிலிருந்து 8வது வீட்டில் ராகு இருக்குது. உடல்நலக் குறைவு காரணமாக நீங்கள் அவரது உடல்நலத்திற்காக நிறைய பணம் செலவிட வேண்டி வரும். அதனால் வரும் காலத்தில் உங்கள் நிதி நிலைமை மோசமடைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரம்
உங்கள் நிறுவனத்தில் கவனம் செலுத்தணும். குறிப்பாக கெட்ட பழக்கங்கள் உங்களுக்கு எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நபர்களிடமிருந்து விலகி இருக்கணும். இப்போதைக்கு உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டவர்கள் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டவர்களை தவிர்த்துருங்க. உங்கள் ராசியிலிருந்து 10வது வீட்டில் குரு சஞ்சாரம் செய்யுது. கடந்த கால கடின உழைப்பு உங்கள் வாழ்க்கைக்கு பலனளிக்கும் என்பதை நிரூபிக்கும். இந்த வாரம் உங்களுக்கு நல்ல பலனை தரும். இந்த சூழ்நிலையில் உங்கள் ஆடம்பரங்களை மறந்துட்டு இந்த நேரத்தில் பயன்படுத்திக்கிறீங்க. உங்கள் மனதை வேலைப்பளுவில் கவனம் செலுத்துங்க. ஏன்னா அப்போதான் நீங்கள் பதவி உயர்வு பெறுதல வெற்றி பெறுவீங்க. கடந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்காத வாய்ப்புகள் இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு பின்னாடி மற்றவர்கள் முன்னிலையில் இழந்த மரியாதையை மீண்டும் பெற விரும்பினா இந்த வாரம் நீங்கள் சிறப்பாக செயல்படணும். இப்போதே அதற்கு தயாராக தொடங்க. தேவைப்பட்ட ஒரு நல்ல பயிற்சி அல்லது பயிற்சி வகுப்பில் சேர்ந்து உங்கள் அறிவுத்திறனை அதிகரிக்கலாம். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா தினமும் ஆதித்ய ஹிருதயத்தை பாராயணம் செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். கோபம் உள்ள இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த வாக்கியத்திற்கு ஏற்ற மாதிரி சிம்மராசி நண்பர்கள் இந்த வாரம் நீண்ட நாட்களாக தடைப்பட்ட காரியங்களை நிறைவேற்றுவீங்க. குடும்ப நிலைமையை பொறுத்தவரை அனைவரையும் அனுசரித்து சிக்கல்களை சமாளிப்பீங்க. வண்டி வாகன போக்குவரத்து தொழிலில் இருந்தால் தானிய உணவுப் பொருட்கள் வியாபாரம் பல தடை தாமதங்களை சந்தித்து எதிர்பார்த்த லாபம் பெறுவீங்க. அரசு உத்தியோகத்தில் இருந்தால் பொறுமையாக இருப்பதற்கான பலன்களை அடைவீங்க. ரியல் எஸ்டேட் பிரிவினர் கடன்களை தீர்க்கும் காலம் வந்துருச்சு. ஷேர் மார்க்கெட் பிரிவினர் ஹோட்டல் தொழில் நிறுவன பங்குகளில் லாபம் அடைவீங்க. பள்ளி கல்லூரி மாணவர்களாக இருந்தால் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் சாதனை புரிவீங்க. ஜலதோஷம் காய்ச்சல் கை கால் வலி ஏற்பட்டு மருத்துவ சிகிச்சையால் விலகும். ஆதரவற்றோருக்கு அல்லது அனாதைகளுக்கு ஆடை அல்லது அன்னதானம் செய்கிறது பல நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும். சிம்மராசி என்பவர்களுக்கு மாறுதல்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக 23ஆம் தேதி இருக்கும். 24ஆம் தேதி விழிப்புணர்வும் எச்சரிக்கையும் தேவை. கோயிலுக்கு போகிறதன் மூலம் ஆறுதல் கிடைக்கும். 25ஆம் தேதி முயற்சிகள் மூலம் வெற்றி கிடைக்கும். பயணம் மூலம் வெற்றி கிடைக்கும். 26ஆம் தேதி உங்களுக்கு சிறப்பான நாள். உங்கள் முயற்சிகள் வெற்றி தரும். எதிர்பாராத நன்மைகள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறு இருக்குது. உங்களுக்கு மகிழ்ச்சியையும் திருப்தியையும் அளிக்கும். 27ஆம் தேதி உங்களுக்கு அனுகூலமான நாள். உங்கள் நட்பான அணுகுமுறை காரணமாக நீங்கள் வெற்றியை பார்ப்பீங்க. 28ஆம் தேதி உங்கள் செயல்களில் சீராக்க முயல்வீங்க, வெற்றி பெறுவீங்க. முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது நல்லது. 29ஆம் தேதி உங்கள் தன்னம்பிக்கை குறைஞ்சிருக்கு. சற்று மந்தமான நாளாக இருக்கும். நம்பிக்கையுடன் இருக்கணும். நேர்மறை எண்ணங்களை வளர்த்துக்கிறணும். எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்திடணும். கன்னிராசி என்பவர்களை பொறுத்த மட்டும் சனி பார்த்திங்கன்னா உங்கள் ராசியிலிருந்து 6வது வீட்டில் சஞ்சரிக்குது. அமிலத்தன்மை, அஜீரணம் மற்றும் மூட்டு வலி போன்ற நோய்களால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா இந்த வாரம் அந்த நோய்களிலிருந்து உங்களுக்கு கொஞ்சம் நிவாரணம் கிடைக்கும். இருந்தாலும் இது போன்ற சமயங்களில் உங்களுக்கு சளித்தொல்லை இருக்கும். மேலும் இருமல் காய்ச்சல் வந்து போகும். உங்கள் ராசியிலேருந்து 7வது வீட்டில் ராகு பகவான் இருக்குது. இந்த வாரம் உங்கள் வருமானம் வேகமாக அதிகரிக்க போகுது. பணமும் அதே வேகத்தில் உங்கள் கையிலேருந்து நழுவும். இருந்தாலும் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கத்தில் இருக்குது. இந்த முழு நேரத்தில் நீங்கள் எந்த நிதி நெருக்கடியும் எதிர்கொள்ள வேண்டியதே இல்லை. இந்த வாரம் வீட்டை சுத்தம் செய்யும் போது பலர் ஏற்கனவே தொலைந்து போன சில மதிப்புமிக்க பொருட்களை கண்டுபிடிப்பீங்க. நீங்கள் அதை பெறையில் வீட்டுச்சூழல் நல்லாயிருக்கும். மேலும் வீட்டில் யாராச்சும் இருந்தாங்கன்னா சிரிக்கவும் நகைச்சுவையாக பேசவும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் குடும்பத்தில் இளைய உறுப்பினர்களின் படிப்பில் உதவுவீங்க. மேலும் உங்கள் பெற்றோரும் உங்களை பற்றி பெருமைப்படுவாங்க. இது உங்கள் மன அழுத்தத்திலிருந்து நிவாரணம் பெற உதவும். இந்த வாரம் உங்களுக்கு அலுவலக வேலை செய்ய விருப்பமில்லைன்னா நீங்கள் தொழில் தொடர்பாக உங்கள் மனதில் சில குழப்பங்கள் வந்து போகும். உங்களை கவனம் செலுத்த அது அனுமதிக்காது. உங்கள் மனதை ஒருமுகப்படுத்த நீங்கள் யோகா மற்றும் தியானம் செய்யணும். இந்த நேரத்தில் வாழ்க்கையில் பல குறிக்கோள்கள் முழு நம்பிக்கையுடன் இருக்கும் மாணவர்கள் கடின உழைப்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டி வரும். ஏன்னா இந்த நேரத்தில் உங்கள் ஈகோ உங்களை ஆதிக்கம் செலுத்த விடாமல் உங்களை ரொம்ப போராட வைக்கும். கூடுதலாக நீங்கள் உங்கள் வகுப்பில் சிறப்பாக செயல்பட முடியும். மேலும் உங்கள் பெற்றோர் மற்றும் ஆசிரியரிடமிருந்து பாராட்டுக்களை பெறுவீங்க. பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா ஓம் நமோ நாராயணன்ற மந்திரத்தை தினமும் 41 முறை ஜெபிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சிரமப்பட்டாலும் மற்றவங்க மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய கன்னிராசி என்பர்களை பொறுத்த மட்டும் இந்த வாரம்
பல்வேறு தடை தாமதங்களுக்கு இடையில் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். பொருளாதார நிலையை பொறுத்தவரை செலவுகள் கட்டுக்கடங்கும். ஏஜென்சி கன்சல்டிங் தொழில்துறையில் இருந்தீங்கன்னா தகவல் தொடர்பு துறையில் வியாபாரிகள் எதிர்பாராத செலவுகளை சந்திக்க நேரிடும். சுமூகமாக சரி செய்வீங்க. தனியார் உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா அலுவலக பணிகளில் மற்றவங்கள நம்பி இல்லாமல் நீங்களே களத்தில் இறங்கி பணியாற்றணும். ரியல் எஸ்டேட் துறையில் இருந்தீங்கன்னா அடுக்குமாடி குடியிருப்பு திட்டங்களில் முதலீடு செய்வீங்க. ஷேர் மார்க்கெட் பிரிவில் இருந்தீங்கன்னா அரசு சார்ந்த பங்குகளில் ஆதாயம் பெறுவீங்க. பள்ளி கல்லூரி மாணவர்களாக இருந்தீங்கன்னா பாடங்களில் கவனம் செலுத்தி கற்க வேண்டிய காலகட்டம். மசாலா ஃபாஸ்ட் ஃபுட் வகையில் உண்ண வேணாம், அதனால் வயிற்றுக்கோளாறுகள் அஜீரணம் இதெல்லாம் ஏற்படும். ஆசிரியர்களை வணங்கி பரிசுகளை அளித்து அவங்க ஆலோசனை பெறணும், அப்போ தான் நன்மைகள் ஏற்படும். 23ஆம் தேதி உங்களுக்கு சிறந்த பலன்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம். மேலும் நீங்கள் ஆன்மீக ஈடுபாட்டின் மூலம் வளர்ச்சியையும் உங்கள் வாழ்வில் நன்மைகளையும் பெறலாம். 24ஆம் தேதி சில தடைகளை சந்திப்பீங்க. பொறுமையாக உங்கள் தடைகளை மீறி நீங்கள் வரணும். பாதுகாப்பின்மையாக உணர்வீங்க. 25ஆம் தேதி உங்களுக்கு நோக்கம் நிறைவேறும் வகையில் பயனுள்ள முடிவுகளை எடுக்கும் நாள். மேலும் நீங்கள் நற்பலன்களை எதிர்பார்க்கலாம். 26ஆம் தேதி அவ்வளவு சிறப்பான நாள் கிடையாது. ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். உங்கள் மனதை தெளிவாக வச்சுருக்கணும். 27ஆம் தேதி எடுக்கும் முடிவுகள் நன்மையை அளிக்கும். இதனால் நீங்கள் புத்துணர்ச்சியுடனும் அதிக உறுதியுடனும் இருப்பீங்க. நிறைய சம்பாதிப்பீங்க. 28ஆம் தேதி வெற்றி பெறுவதற்கான தைரியமும் உறுதியும் உங்கள்கிட்ட இருக்கும். உங்கள் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும். 29ஆம் தேதி உங்கள் முன்னேற்றத்தில் கவனம் செலுத்தி அதிக வெற்றி பெறுவீங்க. நீங்கள் சாதிக்கணும்னு விரும்புவீங்க. அதற்காக உங்களை தொடர்ந்து மேம்படுத்திக்கிடுவீங்க. இதுவரை இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா கடகராசி என்பர்கள், சிம்மராசி என்பர்கள், மேலும் கன்னிராசி என்பர்களுக்கான அடுத்த 7 நாட்களுக்கு என்ன நடக்குன்றதை பார்த்தோம். 24/3/2025 30/3/2025 வரை என்ன நடக்குன்றதை பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜென்ரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.